Hey friends, hi, hello, வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ குரூப் 1 எக்ஸாமுக்காக வெளியில் விட்டாச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் பல ஆன்சர் கீஸ் பார்த்துருக்கேனே, எதுக்காக நான் இந்த ஆன்சர் கீ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்தாலும் சரி, அவங்க வெளியிடுற ஆன்சர் கீ அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் தான், இதெல்லாம் ஆன்சர் அப்படின்னு. பட் அதெல்லாம் தாண்டி டிஎன்பிஎஸ்சிலேருந்து எதை சொல்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் ஆன்சராக எடுக்கப்படும். ஸோ இதில் சேஞ்சஸே இருக்காதா அப்படின்னா எஸ் இருக்கும். மேபி ஃபியூ கொஸ்டின்ஸுக்கு இன்கேஸ் யாராச்சும் கிளைம் பண்ணாங்கன்னா, சேலஞ்ச் பண்ணாங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நாம் சேலஞ்ச் பண்ணுறோமா இல்லையோ, எஸ் பீப்புள் வில் பி சேலஞ்சிங். அண்ட் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆன்சருக்கு இதான் ஃபைனல். ஸோ இதை வச்சு உங்களுக்கு எத்தனை கரெக்ட் கொஸ்டின்ஸ், எத்தனை தப்பான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஆர் சம்திங் நீங்கள் பார்க்குறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஜஸ்ட்டு இந்த ஆன்சர் கீயை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆன்சர் கீயை வந்துட்டு எஸ் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் இதை பார்த்து எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி இப்போது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இதுக்கு மேலே எந்த எக்ஸாம் வந்தாலும் இந்த ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எப்பயுமே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது tnpsc.gov.in. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் நியூஸும் இருக்க பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே வந்துட்டு போஸ்ட் இன்க்ளூடட் இன் CCS1 எக்ஸாம் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் இருக்கு. ஸோ இதில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது இல்லை அப்படின்னாலும் இந்த கீழே போனீங்க அப்படின்னா இந்த வாட்ச் நியூவில் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வாட்ச் நியூலையும் வரும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போது அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணப்படுவீங்க. ஸோ இப்போ எப்போ நடந்த எக்ஸாம், இப்போ குரூப் 1 சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்து டேட் கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் கீஸ்ன்னு போட்டு அது என்ன நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து நீங்கள் இப்போ உள்ள ஆன்சர் கீஸை டவுன்லோட் பண்ண. இதே இது பழைய ஆன்சர் கீஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் கீஸ்னு ரிசல்ட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் இருக்குல்ல, இதில் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி உள்ள ஆன்சர் கீஸ் எல்லாத்தோடைய டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு ரைட் ஆன்சர்ஸ் ஹாஸ் பீன் டிக் மார்க்ட் in the respective choices for each question. ஸோ எது கரெக்ட் ஆன்சரோ அதை டிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ் இஃப் எனி சேலஞ்சிங் த டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் ஷுட் பி சப்மிட்டட் ஆன்லைன் மோட் வித்தின் 7 days. ஸோ பை போஸ்ட் ஆர் இமெயில் வில் ஹாவ் நோ அட்டென்ஷன். ஸோ போஸ்டோ இல்லை இமெயிலோ பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோடைய டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேலஞ்செலாம் பண்ண போகிறதில்ல, ஆன்சர் கீயை எடுத்து செக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் கீயை டவுன்லோட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால எனக்கு அகைன் கேட்குது டவுன்லோட் பண்ணவான்னு. எஸ் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று ஆன்சர் கீ டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இட் இஸ் டவுன்லோடட் நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஆன்சர் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஆன்சர் கீ வந்து நீங்கள் நேற்றுக்கு பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதோடைய அந்த ஒர்க்கிங்கை வச்சு தான் இந்த ஆன்சர் கீ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து டிக் மார்க் பண்ணியிருக்காங்களே, இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இப்போ நீங்கள் இந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நேற்றுக்கு எழுதின கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்களா, இல்லை உங்களுக்கு ஞாபகக்குள்ளே என்னென்ன ஆன்சர்ஸ் எழுதிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு இது லோடாக லேட் ஆகுது. அட் டைம்ஸ் வந்து பிடிஎஃப் ஒழுங்காக ஒர்க் ஆகாது எனக்கு. ஸோ அதனால் லோடாக லேட் ஆகுது, வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால் நீங்கள் நேத்திக்கு எழுதிட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா எக்ஸாமை, அதை வச்சு இதை செக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன ஆன்சர் போட்டேன், இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நான் இதை போட்டேன்னா அதான் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யுவர் செக்கிங், இதுக்கு அடுத்து எவ்வளோ மார்க்ஸ் வருது, எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக. நிறைய பேர் வந்து 130 140 அப்படின்னு பேசும்போது 130 மார்க்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. மார்க்ஸ் கிடையாது, இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் யூ ஆன்சர்ட் ரைட். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் நம்ம செக் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஐ வில் பி ஸோ ப்ரிசைஸ் ஆஸ் ஐ குட் பி, ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. இல்லை எனக்கு அப்படிலாம் வேணாம் நானே பார்த்துக்கங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் எஸ் ப்ளீஸ் டூ ப்ரொசீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கும் போது இதுதான் உங்களுக்கான ஃபைனலாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் அது உங்களோட ஃபைனல் ஆன்சர் கீ கணக்கில் வராது. ஓகே, ஸோ ப்ளீஸ் யூஸ் திஸ். நல்லா இதை செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கட்டும். அண்ட் வாட் எவர் இட் இஸ் ப்ளீஸ் டோன்ட் ஃபியர் லைக் ஐயோ இப்படி ஆகிடுச்சு, நான் இத்தனை வருஷமாக படித்தேன் எனக்கே கிடைக்க கவலையப்படாதீங்க. இங்கே உள்ள பல பேர் இன்னும் நல்ல நிறைய விஷயங்களாக படிக்கும். பட் நம்மளோட வெற்றி தள்ளி தான் போதே தவிர தோல்வி அப்படின்லாம் இதை சொல்லவே முடியாது. நம்ம என்றைக்கு நம்மளோட முயற்சியை ஸ்டாப் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் உண்மையான தோல்வி. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த கட் ஆஃப் மீட் பண்ணலையோ அவங்க எல்லாருமே வருத்தப்படாதீங்க. மீட் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த கட்ட ஒர்க்கிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேம் இன் த கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் இல்லை
டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டு ஜாயின் போது இந்த ஆன்சர் கீயோட சொல்யூஷனை ஜஸ்ட் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் போட்டிருக்கேன். வித் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வரும். அது இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சராக நீங்கள் என்னைக்காவது திரும்ப படிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வித் எக்ஸ்ப்ளனேஷன் 10 to 20 கொஸ்டின்ஸ் பர் வீடியோ அப்படின்னு வரும். வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன் வாட் இஸ் இட், எதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.